இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணாம இருந்தாலே உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஓரளவுக்கு பேலன்ஸ்டா சேவ் பண்ண முடியும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூப்பன் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க. இது வந்து நீங்க நெக்ஸ்ட் மந்த் ரெடீம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெஸ் வாங்கும்போது ஏதோ ஒரு தேவைக்கு தான் வாங்கிருப்பீங்க. அடுத்த மாசம் நீங்க வாங்குறதுக்கான தேவை இதுவே உங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்த மந்த் ஏதோ ஒரு அக்கேஷன் வருது, இல்லையா யாருக்காவது கிஃப்ட் பண்ணும், அந்த மாதிரி பர்பஸ் இருக்குன்னா இந்த கூப்பன் யூஸ் பண்ணி நீங்க பொருள் வாங்குங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த பர்பஸ் இல்லைன்னா இந்த கூப்பனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து இந்த மாதிரி ரூ. 10 கடையில் வாங்குற பொருள். நானுமே ஸ்டார்டிங்ல வந்து ரூ. 10 கிடைக்குதுன்னு போய் அங்கே நிறைய பொருள் வாங்குவேன். ஆனால் அது ஒரு 10 நாள் கூட ப்ராப்பராக யூஸ் ஆகாது. அது வந்து ரூ. 10 அவ்வளோ குவாலிட்டி இருக்கும், அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் நம்ம கூட கொஞ்சம் கேஷ் போட்டாலே நம்மளால வந்து ஒரு குவாலிட்டியான நல்ல பொருள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து வேலைக்கே ஆகாத பொருட்கள், இதில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மாதிரி கிளாக், இது வந்து அலாரம் கிளாக். எனக்கு தெரிஞ்சு இந்த அலாரம் கிளாக் நான் வாங்கி, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கி யாருமே இதுல அலாரம் வைக்கல, எல்லாம் போன்ல தான் அலாரம் வச்சு படுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. போன்ல அலாரம் வைக்கிறதே பெட்டர்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா இது வாங்கி ஒரு 3-4 தடவை நல்லபடியா ஒர்க் ஆகுது. அதுக்கு அடுத்த யூஸ்லாம் வந்து அது இஷ்டத்துக்கு ஒரு அலாரம் வைக்குது. அதனால இந்த மாதிரி பொருள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டெக்கரா வேணும், யூஸ் பண்ணிக்கணும் சும்மா வீட்டுக்கு அழகா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க.